திண்டிவனம் அருகே இரு சிறுமிகளை 2 ஆண்டுகளாக மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சிறுமிகளின் உறவினர்கள் உட்பட 15 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி விழுப்புரம் போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட பெண் தனது 9 மற்றும் 7 வயதுடைய இரு பெண் குழந்தைகளையும் 2017ஆம் ஆண்டு தனது தாய் வீட்டில் விட்டிருந்தார். பாட்டி வீட்டில் வளர்ந்து வந்த சிறுமிகளுக்கு 2019ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது சகோதரிகள் இருவரும் 2 ஆண்டுகளாக பலரால் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட பேரதிர்ச்சி தெரிய வந்தது. குறிப்பிட்ட 2 ஆண்டு காலகட்டத்தில் அதே ஊரில் வசித்து வந்த சிறுமியின் தாய் மாமன் துரைசாமி மற்றும் அவரது நண்பர்கள் தீனதயாளன், அஜித்குமார் ஆகியோர் இரு சிறுமிகளையும் மாறி மாறி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். மேலும் இதை அறிந்த அவர்களது நண்பர்கள், உறவினர்களும் தங்களுக்குள் வெளியே செய்தி பரவாமல் இருக்கும் என பேசிக்கொண்டு சிறுமிகள் இருவரையும் 2 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி சீரழித்துள்ளது தெரிய வந்துள்ளது. சிறுமிகளின் தாத்தா முறையுள்ள செல்வசேகர் என்பவரும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக சிறுமிகளின் தாய் போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் போக்சோ உள்ளிட்ட 7 பிரிவுகளில் மொத்தம் 15 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 5 ஆண்டுகளாக விழுப்புரம் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி வினோதா குற்றம் சாட்டப்பட்ட 15 பேருக்கும் தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 32,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இதையடுத்து 15 பேரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கடலூர் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அடைக்கப்பட்டனர். 15 குற்றவாளிகளுக்கு 2 ஆண்டு, அதாவது 20 ஆண்டுகள் போக்சோவுக்கும் அந்த பாலியல் வன்கொடுமை 2 ஆண்டு 2 வழக்குகளை தலா 10 ஆண்டுகள் ஆக ஏக காலத்தில் 20 ஆண்டுகள் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் தண்டனையும் 32,000 தண்டனை ஃபைன் அமௌண்ட்டும் கொடுத்த தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. குற்றவாளிகளை போலீஸ் வாகனத்தில் சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்த குற்றவாளிகளின் உறவினர்கள் வாகனத்தை வழிமறிக்க முயன்றதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. 2 ஆண்டுகளாக 15 பேரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிகளில் ஒருவரான 7 வயது சிறுமி கடந்த 2019ஆம் ஆண்டு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.